பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த வருஷம் முழுவதுமா நம்ம தியானிக்கின்ற ஒரு வேத வசனம் சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அதுல நம்ம அண்டர்லைன் பண்ற வார்த்தைகள் வந்து நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் அப்படின்ற ஒரு டீட்டெயில், ரொம்ப இன்டென்சிவ் டீட்டெயிலிங் அப்படி சொல்லலாம், கரெக்டா இருக்கும். இன்டென்சிவ் டீட்டெயில்டு லேர்னிங்ல நம்ம இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஈஸ்டர் மெசேஜ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆவியானவர் வந்து என்னை வந்து 23:6க்கு புஷ் பண்ணதை, லீட் பண்ணதை நான் பார்த்தேன். 23:6 தான் ரெகுலராக எப்படியும் அடுத்த வாரம் பேச தானே போகிறேன். சப்பா இன்னைக்கு வந்து எனக்கு புதுசாக எதனா ஈஸ்டர் சம்பந்தமாக எதனா தாங்க, வார்த்தை தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆவியானவர் என்னை வந்து அந்த 23:6க்கே புஷ் மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி என்ன தான் தியானிக்கலாம் போது அப்போ கிடைச்ச வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுவோடைய கேரக்டர், உயிர்த்தெழுதல், மரணம், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அனைத்திற்கும் அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை பரிபூர்ணம், ஐ மீன் அந்த ஃபுல் 33 years ஆஃப் லைஃப், அதுக்கப்புறம் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய அசென்ஷன் பரமேறுதல், அதுக்கப்புறம் அவர் செய்த காரியம், எல்லாத்துலயும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, நன்மை இருக்குது. இது எப்படி நம்ம நோட் பண்ண மறந்துட்டோம்? இயேசு நல்லவர் தெரியும், ஆனா நன்மைனாலே இயேசுதான் அப்படின்ற பகிரங்கமான ஒரு ஒன் வேர்டு வந்து எனக்கு தெரியாம போச்சு. அது நான் என்கிட்ட பேசுனதுனால அதை ஷேர் பண்ணேன். அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னா, நான் போன வாரம் மெசேஜ்லயே சொன்னேன், இல்ல ஆவியானவர் வந்து போன வாரம் நாசரேத் பக்கம் மூவ் பண்ணிட்டு அங்கிருந்து மக்களுக்கு நமக்கு வந்து வேற விதமான ஒரு வெளிப்பாடு வந்து கொடுத்திருக்கிறார். நல்லது எதுமா நடக்குமா அப்படின்னா, அதுக்கு நடக்கும் உங்க லைஃப்ல கூட அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பேசினார் நம்மளோட. நிறைய பேருக்கு அது பிரோஜனமா இருந்துக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரம் வந்து அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். இயேசு இஸ் ஈக்குவல் டு நன்மை அப்படின்னு இது நம்ம பார்த்தோம் போன வாரம். இப்போ அடுத்து வசனம் சொல்லுது, நன்மையும் கிருபை நம்மளை தொடரும் அப்படின்ற மாதிரி. இப்போ இயேசு நன்மை, இது நம்மளுக்கு நிறைய வசனங்கள் அடிப்படையில் புரிந்தது. இயேசு இஸ் ஈக்குவல் டு கிருபைன்னு சொன்னா கரெக்டா அப்படின்னா, நம்ம ஏதோ ஒண்ணு இயேசுவை பத்தி பேசும்போது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ளோல அவர் ஏதோ எல்லா நல்ல வார்த்தையும் பிறந்தோம்பா, எதனா சொல்லணும்பா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, எல்லா நல்ல வார்த்தைகள் அவருக்கு பிறந்தனாலும் ஒரு ப்ரீச்சரா நான் இங்க போதிக்கும் போது வேதத்தின் அடிப்படையில வேதத்துல இருக்கிற காரியங்களை நான் போதிக்க வேண்டும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு சில வசனங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த வசனங்கள் நம்ம படிக்கலாம். இந்த வசனத்தின் அடிப்படையில இயேசு ஈக்குவல் டு கிருபை கரெக்டா? இல்லை இயேசு கிருபையை கொடுப்பவரா? இல்லை இயேசு வந்து கிருபையை பிதாவினிடத்திலிருந்து பெற்று கொடுப்பவரா? இல்லை இயேசு தான் கிருபையா? என்னதான் கான்செப்ட் நம்ம வந்து வசனத்தின் அடிப்படையில் தியானிக்கலாமா? யோவான் 1 ஒன்றாம் அதிகாரம் 17ஆம் வசனம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வசனம் எப்படியா போட்டிருக்கு, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததுதான் கீ. இப்போ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் இருக்கும், நியாயப்பிரமாணம் வெர்சஸ் கிருபை. நிறைய பேர் டைட்டிலே போட்டுருவாங்க, நியாயப்பிரமாணமா கிருபையான்னு. கிட்டத்தட்ட இந்த வேர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமா எப்படி கொடுக்கப்பட்டதோ, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இங்க 2 வேர்டு அண்டர்லைன் பண்ணோம். கொடுக்கப்பட்டது, உண்டாயின. இப்போ கொடுக்கப்பட்டதுன்னா யாரோ ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்திற்கு ஒருத்தர் மூலமா கொடுக்குறாரு. அப்ப யார்கிட்டயோ சோர்ஸ் இருக்கு, அங்கிருந்து யார் மூலமா பாஸ் அவுட் பண்ணப்படுது, ஓகேவா, பாஸ் ஆன் பண்ணப்படுது. ஸோ நியாயப்பிரமாணம் மோசை மூலமாய், கர்த்தரால் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் நம்ம ஃபோக்கஸ் எது மேல இருக்க போதுன்னா கிருபை மேல. இப்ப நான் எப்படி படிக்கிறேன், சத்தியம் கொஞ்சம் ஓரம் வச்சலாம் இப்போதைக்கு. கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஸோ நிறைய இடங்கள்ல பைபிள் நான் படிக்கும் போது, எஸ்பெஷலா புதிய ஏற்பாடுல இயேசு வர இடத்துல எல்லாம் கிருபை இருக்கு, கிருபை வர இடத்துல எல்லாம் இயேசு இருப்பார். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்டதல்ல, கிரேஸ் வாஸ் நாட் கிவன், உண்டாயினன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிரேஸ உண்டு பண்ணதே யாரா? இயேசுவும். அப்படின்னு இந்த வசனம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் உண்டான ஒரு விஷயம் என்னன்னா கிருபை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு வசனம் படிக்கலாம், 2 கொரிந்தியர் 13:14. 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. எப்பவுமே இந்த பெனிடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்டர்ஸ் எல்லாம் கடைசியா சபை முடியும் போதும் இல்லை யாருன்னா ஆசிரியக்கும் போதும் யூஸ் பண்ற பிளஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ஸ். இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவனாலே நம்ம வந்து அன்பு அப்படின்னு யோசிச்சுக்கணும். ஏன்னா
தேவன் தம்முடைய ஒரே பேர் நான் குமாரனை விசுவாசிக்கிறவரும் கெட்டு போக நித்தியம் அறிமுறையும் சமைத்தது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டது யாரு? ஏசப்பா தான் லவ்வின் பரிபூர்ணம் பார்க்குறான். ஆனால் இயேசுவை விட அப்படின்றது எல்லாமே ஈக்குவல் தான். இயேசு வந்ததுக்கான மூல காரணம் யாருன்னா பிதாவாகியது. அவருடைய பிளானோடைய ஒரு ஒரு எக்ஸிகியூஷன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ட்ரிங் இன்டு திஸ் வேர்ல்ட். அப்படி பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வரணும், லவ் ஞாபகம் வரணும். அந்த லவ்வை நீங்க எப்படி வேணா கற்பனை பண்ணிக்கலாம், ஹார்ட்டா கற்பனை பண்ணிக்கலாம், நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஆனா பிதாவாகிய தேவன் அப்படின்னு எங்கெல்லாம் யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம், லவ் ஞாபகம், அன்பு. பரிசுத்த ஆவியானவர்னு வரும்போதெல்லாம் ஐக்கியம், ஓகேவா, அந்நியம், ஐக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேவா, அந்த கம்யூனியன், ஒன்னா இருக்கிறது, இது எல்லாமே ஐக்கியம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இயேசு யார் அப்படின்னா, இயேசு அப்படின்னு நீங்க யோசிச்சாலே இயேசுனாலே கிருபை அப்படின்னு ஞாபகம் வச்சு. இந்த வசனம் சொல்லுது, பிளஸ் பண்ணும் போதே பாருங்க, கர்த்தராகிய இயேசுனுடைய, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, கர்த்தராகிய இயேசு கொடுக்குற கிருபை, கர்த்தராகிய இயேசு தான் கிருபை அப்படின்னு வச்சுக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரு ஐக்கியம். இவங்க 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேரும் ஒரு கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா கிருபையை கொடுக்குறாரு, தேவன் வந்து அன்பை கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இந்த பிளஸிங்கான வேர்ஸ் சொல்லுது. இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, கிரேஸ் என்பது நான் ஏதோ ஒரு விஷயம், ஒரு கிஃப்ட், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு என் கையில பெற்றுக்கொள்ற ஒரு காரியம் நினைச்சா இல்ல. கிரேஸ் இஸ் அ பர்சன். ஹல்லேலூயா. கிரேஸ் என்பது ஒரு நபர், கிருபை என்பது ஒரு நபர். அந்த நபர் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. ஏன்னா நீங்க புதிய ஏற்பாட்டுல நிறைய பைபிள் இடங்களை நீங்க பார்க்கும்போது இயேசு கிருபை, கிருபை இயேசு வந்து இன்டர்லிங்க் ஆயிருக்கும். இயேசுவையும் கிருபையும் நீங்க பிரிக்கவே முடியாது. நான் எப்படி சொல்றேன் புரியுற மாதிரி. லாஸ்ட் வீக் எப்படி நம்ம ஷுவர் ஷார்ட்டா நன்மையினாலே இயேசுதான், நன்மையின் பரிபூர்ணாலே இயேசுதான் சொன்னோமோ, அது போல இந்த வாரம் சொல்றோம் கிருபைனாலே இயேசுதான். கிருபையின் பரிபூர்ண உருவம் எங்கன்னா பாத்துக்கிறீங்களா அப்படின்னா பாத்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலமா பாத்துருக்கோம். லிட்டரல் ஐஸ்ல பார்க்கல, ஆனா நம்ம வந்து அனுபவித்திருக்கிறோம். ஸோ ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இயேசு நன்மையாய் கிருபையாய் இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்கிறாரு. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆணைகள் அடிக்கப்பட்டது இயேசுக்கு. அப்போ நான் யோசிக்கிறேன், நன்மையும் கிருபையும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த நாள் எப்படி, அந்த நாளை விட்டுருங்க, அந்த நாள் கூட பரவாயில்ல. அவர் வந்து இயேசு வந்து கொஞ்ச நாள், அந்த டே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்கும், மதியானம் 3 மணி வரைக்கும் உயிரோடு இருந்துட்டு மறிக்கிறார். அடுத்த டே எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, சாட்டர்டே. அந்த சாட்டர்டேக்கு பேர் என்ன தெரியுமா, உலக பிரகாரமா பேர் என்ன தெரியுமா வச்சுக்கிறாங்க, இயேசு மறித்து அடுத்த நாள். ஏன்னா அதுக்கப்புறம் உயிர் தெரிஞ்சிடும், அதை விட்டுருங்க. அந்த சாட்டர்டேக்கு பேரே சைலண்ட் சாட்டர்டே. சைலண்ட் சாட்டர்டே நான் விசுவாசிக்கிறேன். அந்த நாள் இருக்கிறதுல உலகத்திலே த டார்க்கஸ்ட் டே ஆஃப் த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். இயேசு மறித்த நாள் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் பாதி நாளாவது, முக்காவாசி நாள் ஒரு உயிரோடு இருக்கிறார். அந்த நெக்ஸ்ட் அந்த ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து அடுத்த சாட்டர்டே நைட்டு சண்டே மார்னிங் வரைக்கும் இட்லி மோஸ்ட் டார்க்கஸ்ட் டைம்ஸ் இந்த வேர்ல்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப இருலோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிசிக்கலா சொல்லல, பிசிக்கலாவும் இருந்திருக்கலாம். பட் வந்து நான் சொல்றது வந்து மக்களுடைய அந்த மனசுல இருக்க அந்த திகிலு. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இயேசு உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சீஷர்களுக்கு காட்சி அளித்தா கூட அவங்களால இன்னமும் அவங்க வந்து அந்த 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 அதிர்ச்சியில இருந்து, அந்த ட்ராமா அதுல இருந்து மீளவே முடியல. ஏன்னா ஒரு நம்பி இருந்த அந்த நன்மையும் கிருபையும் சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டது. அவர் நம்பி இருந்த அந்த நன்மையும் கிருபையும் அவங்கள பொறுத்த வரைக்கும் மறித்தது. ஸோ இதை யோசிச்சு பார்க்கும்போது உங்களை தான் நான் நம்பணும், எங்க நீங்க காணோம், உங்களை நம்பி தானே நாங்க இல்லாத இடத்துல எல்லாம் பிரச்சனையை வளர்த்துக்கணும். எங்க எங்க தலைவர் பார்த்து பாடுறான், அவரு இருக்கும்போது என்னடா பையன் ஒரு மாதிரி தனவாட்டா பேசி வாய் விட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உங்களை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, நீங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்கீங்க, நியூஸ் வருது இயேசு இறந்துட்டாராம் அப்படின்ட்டு இந்த ஸ்திரீகள் எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா. யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மரண பயம், ஒரு பீதி, ஒரு கவலை, எல்லாருமே ஒரு மாதிரி டார்க்கஸ்ட் டைமா அந்த டே, எஸ்பெஷலா அந்த சாட்டர்டே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன் அந்த அந்த நாளை ஒரு சைலண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நான் நம்புறேன் நன்மை வாஸ் சைலண்ட், கிருபை வாஸ் சைலண்ட் ஆன் தட் டே. அந்த நாள்ல நன்மையும் கிருபையும் மௌனமா இருந்திருக்கும். மைட் பி நம்மள மாதிரி நம்ம யாருன்னா இறந்துட்டாங்கன்னா ஒரு மௌன அஞ்சலி செலுத்துவோம் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த சாட்டர்டே இயேசு மரித்த அடுத்த நாள் அந்த சாட்டர்டே இந்த உலகத்துல எந்த நன்மை நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நன்மையின் நாயகனே அந்த கலரையில் இருக்கிறாரு பிசிக்கலி. கிருபை ஆப்சண்டா இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நம்ம அந்த டைம்ல இல்லை, அந்த நாளை பத்தின டேட்டாவும் இல்லை. அதுதான், அதனாலதான்
நம்மளோட கற்பனைகளுக்கு நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறேன். உலகத்தின் நாயகன், நன்மையின் நாயகன், கிருபையின் பரிபூர்ணம். பிசிக்கலா அவர் வந்து மரித்தார். அவர் வந்து அந்த நாள்ல கல்லறையில இருக்கிறாரு. அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணியிருந்தாருன்றது ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள். உலகத்துல என்ன நடந்துச்சு அப்போ அப்படின்னா, ஒண்ணும் நடக்கல. அழுதுருப்பாங்க, புலம்பியிருப்பாங்க. அதனால வேற ஓய்வு நாளா இருந்ததுனால பெருசா வெளியவும் எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது. யோசிச்சு பார்த்தா, ரொம்ப துக்கம் கொண்டாடின, ரொம்ப அவருடைய குளோசர் ஒன்ஸ்க்கு ரொம்ப மோசமான ஒரு நாளா இருந்திருக்கும். ரொம்ப சைலண்ட், டார்க் அப்படி இருந்திருக்கும். பிசாசுடைய சகாக்களுக்கும் பயங்கர ஒரு ஹாப்பியஸ்ட் டே ஆஃப் தியர் லைஃபா இருந்திருக்கும். அந்த அந்த ஃப்ரைடே ஈவினிங் டு சாட்டர்டே மார்னிங் வரைக்கும் ஒரு கோலாகல கொண்டாட்டம், செலிப்ரேஷனா இருந்திருக்கும். ஏன்னா, அந்த முட்டாள் என்ன நினைச்சுன்னுக்கிறான் அப்படின்னா, அவள்தான் குமாரனை சிலுவையில் வச்சுட்டா கதை முடிஞ்சு போச்சு. செத்துட்டாரு. இனிமேல் வந்து இந்த இந்த மனுஷங்களை மீட்க யாரும் வரப்போறது இல்லை. நம்ம தான் நம்ம தான் ஃபுல் அத்தாரிட்டி எடுத்துட்டோம் உலகத்துலன்னு சொல்லிட்டு, பாவம் அவன் ஒரு பொய்யின் பிதா. அவனையும் ஏமாத்திக்கிறாரு பாருங்க நம்ம ஆளு. சரிப்பா நான் கூட மறைச்சிடுறேன்ற மாதிரி ஆஜர் ஆகிற மாதிரி ஆஜர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயிசம் பண்றாரு. அவனுக்கு தெரியாது அந்த விஷயம்லாம். அவருக்கு காடோடைய தெய்வீக திட்டங்கள்லாம் பிசாசுக்கு ஒன்றும் புரியாது. சொன்னா தெரியும். நம்ம வாய் தந்து பேசுனா அவன் விட்டு கேட்பான். எல்லாம் பண்ணுவான். ஆனா கர்த்தருடைய இதயத்தின் நினைவுகள், இதயத்தின் சிந்தனைகள், இதயத்தின் பிளான்ஸ்லாம் அவனால புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனால ஞானிகளாம் கிடையாது. ஆவியானவருடைய கணக்குல இருக்கிற நமக்கு கூட ஆண்டவருடைய திட்டங்கள் தெரியும். பிசாசுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. க்ளூலெஸ். வாயை திறந்து யாருன்னா சொன்னா கேட்டுன்னு போயிட்டு அவனுடைய வேலையை பார்ப்பானே தவிர அவனுக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கும் அவனுடைய சகாக்களுக்கும் அந்த நாள் பயங்கர குளோரியஸா இருந்திருக்கும். பட் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அவருடைய அம்மா, இயேசுவின் தாய், இயேசுடைய சீஷர்கள், சீஷிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் யோசிச்சிருப்பாங்க நான் நம்புறேன். இனிமேல் நன்மைக்கு நாங்க எங்க போவோம் என் லைஃப்ல? கிருபைன்னு யாரு தேடி போவோம்? நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அந்த அவரால் கிருபை அளிக்கப்பட்டவர்கள், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, குஷ்டரோகி தொடவே கூடாது. கிருபை போய் அவரை தொட்டது, சுகமாயிட்டாரு. அந்த 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 லெப்பர், அந்த குஷ்டரோகிக்கு அந்த நாள் சாட்டர்டே ஃப்ரைடே ஈவினிங் நியூஸ் போயிருந்ததுன்னா இறந்துட்டாராம்பா அப்படின்னா அவன் அந்த சாட்டர்டே எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பேன். அந்த சைலண்ட் சாட்டர்டே அவங்களுக்கு எப்படி இருந்தோம்னா, கிருபை இனிமேல் எங்க போறது? கிருபை அளிக்கிறதுக்கு யார் இருக்கிறா எனக்கு? எனக்கு யார் இனிமேல் நன்மை செய்வா? நாளைக்கு என்ன மாதிரி இன்னொரு குஷ்டரோகி இருந்தானா அவனை இன்னமும் தொட மாட்டாங்களே யாருமே. அது வேற கட்டளையா இருக்குது நம்மளுடைய நியாயப்பிரமாணத்துல, குஷ்டரோகிகளை தொடக்கூடாதுன்னு. யார் இந்த விதியெல்லாம் மீறி இவ்வளவு பெரிய நன்மை செய்வா, இவ்வளவு பெரிய கிருபைகள் அளிப்பா? பாவியான ஸ்திரீ யோசிச்சிருப்பாங்க. இனிமேல என்ன போன்ற இன்னொரு ஒரு பாவி இந்த உலகத்துல கல்லெறியப்படும் போது யார் வந்து இப்படி நின்னு இல்ல இல்ல கல்லெறிற மாதிரி இருந்தா நீ ஒழுங்கா இருந்தா கல்லெறி சொல்லிட்டு யார் எனக்காக வழக்காடுவா? யார் எனக்காக பரிந்து பேசுவா? எனக்கு அளிக்கப்பட்ட நன்மையும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையும் வேற யாருக்குன்னா கொடுக்க பண்ணணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்குது. ஆனா கொடுக்கறதுக்கு கொடுத்த நபர் இந்த உலகத்துல உயிரோடு இல்லையே. நன்மை சைலண்டா இருக்குது, கிருபை சைலண்டா இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா நன்மை செத்து போச்சு, கிருபை செத்து போச்சு. அவ்வளவுதான். இனிமேல் இன்னொரு இயேசு பிறக்க மாட்டார் இல்லையா? இன்னொரு இயேசு வர போறது இல்லை. நாங்கள் முழுவதுமா நம்பி இருந்த மேசியா என்று நாங்கள் நம்பி இருந்த எங்களுடைய ரட்சகர், எங்களை காப்பாற்றுபவர், இந்த ரோம ஆட்சியிலிருந்து எங்களை மீட்டு ஒரு ஹீரோ மாதிரி வந்து எங்களை மீட்டு காப்பாற்றி இந்த ராஜ்யத்தை எங்ககிட்ட கொடுக்க போறாரு. நாங்க நம்பி இருந்த எங்களுடைய மேசியா, எங்களுடைய நன்மை, எங்களுடைய கிருபை சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டது. சாட்டர்டே வாஸ் சைலண்ட், கிரேஸ் வாஸ் சைலண்ட், குட்னஸ் வாஸ் சைலண்ட். அந்த நாள் ரொம்ப மோசமான நாள். யோசிச்சு பார்க்கும்போது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு நாளா இருக்குது. நான் நல்ல வேலை அந்த டைம்ல நம்மலாம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு நாளை கடக்கிறது வந்து ஒரு யுகம் மாதிரி இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு துக்கம், எப்பதான் இந்த நாள் முடியும்ன்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியாது. என்னன்னா அடுத்த நாள் ஒரு உயிரை இழந்துட போறாரு. நம்மலாம் பாருங்க இந்த காலகட்டத்து கிறிஸ்தவர்லாம் இதெல்லாம் ஒரு மேட்டராப்பா, நாளைக்கு எழுந்திர போறோம் அப்படி இருப்போம். நம்மளுக்கு சத்தியம் தெரியும். ஃபியூச்சர் பாஸ்ட் 2000 வருஷம் முன்னாடி இருக்கிற கதையை பேசுறோம். அந்த டைம்ல இருந்ததுனாதான் அந்த டேவோடைய சீரியஸ்னஸ். நம்மலாம் பாருங்க நம்ம வீட்டுல ஒரு மரணம், க்ளோசர் ஒன் இறப்பு, அந்த மாதிரில இருந்து எவ்வளோ இனிமேல் என்னை யாருங்க இது பண்ணுவா? என்னை யார் விசாரிப்பா? என் மேல யார் அன்பு செலுத்துவா? எனக்கு யாரு நன்மை அளிப்பா? என் குடும்பத்துக்கு யார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவா, காலேஜ் ஃபீஸ் கட்டுவா? இது போன்ற ஒரு 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 இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ண ஒரு நபர் டக்குன்னு ஒரு செகண்ட் இறந்துட்டாரு, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், லைஃபே காலியான மாதிரி ஃபீல் பண்றோம் இல்லையா? அடுத்த நாள் அவங்க இறந்து அடக்கம் பண்ணதுக்கு அடுத்த நாள் எப்படி இருக்கும்? என்னடா வெறிச்சோடி கிடக்கும் வீடு, எல்லாரும் மூஞ்சும் உம்மன்னு இருக்கும், சாப்பிட தோணாது. இனிமேல் என்ன வாழ்க்கை?
எப்படி வாழ போற? ஒரு மரண பயம், ஒரு திகில், ஒரு 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 ஓலம் ஒரு பக்கம் கேட்கும். அவங்க செஞ்ச நன்மைகள் எல்லாம் நினைவு கூறுவோம். யோசிச்சு பார்க்கும்போது, ஏன் இந்த பயம் இருக்குன்னா, அவங்க ஏஞ்சிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். மரித்தவர்கள் மரித்தவர்கள் தான். கிட்டத்தட்ட இயேசுவோட உயிர்த்தெழுதலை பத்தி கிளாரிட்டி இல்லாத ஆட்கள். கிளாரிட்டி இல்லாதனால தான் அவங்க வந்து அவர் உயிர்த்தெழுந்துட்டாராம்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்திரீகள் சொல்லும் போது கூட நம்பல. அப்ப என்ன ஆளுகள் இருந்துக்கிறாங்க பாருங்க சீஷர்கள் அந்த டைம்ல. அவர் நிறைய இடங்கள்ல மெட்டாபரிக்கலா வெளிப்படுத்துறாரு. நாடகம் 3வது நாள் வந்து இந்த நீ இந்த பில்டிங்கை இஷ்டா, இந்த ஆலயத்தை இஷ்டா நான் எழுப்பிடுவேன்லாம் சொல்றாரு. பகிரங்கமா சொல்ல மறைக்கப்பட்டிருக்கலாம். அதாவது சாட்டர்டே வாஸ் சோ குரூஷியல். ஆனால் நன்மை வந்து ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டது, கிருபை ஆணி அடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பார்க்கும்போது சீஷர்கள் அவரால் நன்மை அனுபவத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நன்மை மரித்தது, கிருபை மரித்தது. இது வரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு நன்மையை இந்த நபர் எனக்கு கொடுத்தார். ஆனா ஒரு கல்யாணத்துல அந்த கல்யாணம் கப்பிள்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. அசிங்கப்பட்டிருக்கணும் நானு. இயேசு வந்தார் அந்த டைம்ல. அவர் என் வாழ்க்கையில நன்மையா இருந்தாரு. ஃப்ரீயா இலவசமா கிருபை அழிச்சிட்டு போனார். இந்த இடத்துக்கு அற்புதம் அப்படின்னு எத்தனை பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அந்த அற்புதங்களை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அந்த அளவிற்கு நன்மையின் பரிபூரணத்தை அனுபவிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு விஷயம் அந்த ஃப்ரைடே எப்படி இருந்திருக்குன்னா, அதுதான் நன்மை செத்து போச்சு, கிருபை செத்து போச்சு, இன்னொரு இயேசு பிறக மாட்டாங்க. ஏன்னா சீஷர்கள்லாம் அந்த அளவுக்கு ஃபயராலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் செய்யறாங்க. சில இடத்துல வந்து அவங்களால பேய்களை கூட ஓட்ட முடியாத அளவுக்கு வீக்கா இருக்கிறாங்க, அற்ப விசுவாசமா இருக்கிறாங்க, அலறாங்க. காற்றும் கடலும் அப்படியே ஐயோ நாங்க மாண்டு போறது உங்களுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமா இல்லையான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க, அலறாங்க. இதெல்லாம் சுற்றி இதெல்லாம் பார்த்துட்டு இவர் ஒரு மாதிரி இருக்கிறாரு, இவங்க சேஷம் அப்படியே வராங்க, கெத்தா வராங்க. ஆனா எல்லாரும் இயேசு ஆயிட முடியாதுல்ல. பேதுரு இஸ் குட், பட் பேதுரு இயேசு ஆயிட முடியாது. பேதுரு பட்டுன்னு காது எடுத்து வெட்டுறவரு. அவரை நம்பி அப்படி அவரு பரிபூர்ண நன்மை பரிபூர்ண கிருபையெல்லாம் சொல்ல முடியாது. டக்குன்னு ஒரு கோவம் வந்தா ஏசப்பாவே தனியா கொண்டு போய் என்ன நீங்க எல்லாம் பண்றீங்க, சாவு எல்லாம் பேசக்கூடாது என்கிட்ட, நான் என் முன்னாடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணி கூட பார்க்க முடியல பாருங்க. நல்ல நல்ல பயங்கரமான ஒரு அக்கினியான ஒரு சீசன் தான். ஜீசஸ் பீட்டர், ஜீசஸ் யோவான், ஜீசஸ் தாமஸ் ஃப்ரேம்லயே இல்லை பாருங்க. யோசிச்சு பார்க்கும்போது எல்லாம் அவங்க சீஷர்களுக்கே என்ன கான்வர்சேஷன், இனிமேல் என்னதான் பண்ண போறோம் இல்லாம மாதிரி. நன்மையும் கிருபையும் மரித்தது. அடுத்த நாள் நன்மையும் கிருபையும் ரொம்ப சைலண்டா இருக்கும் அந்த நாளை. நற்செய்தி என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலா ஈஸ்டர் மெசேஜ். ஆனா ஈஸ்டரோடைய மெயின் தீம் இல்லை, அதனால ஈஸ்டர் வரைக்கும் நான் பேசல. ஞாயிற்றுக்கிழமை அந்த சண்டே, ஈஸ்டர் சண்டேன்னு சொல்றோம் இல்லையா, அவர் உயிர்த்தெழுந்த நாள் அன்றைக்கு நம்மளுடைய தலைவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவரோட கூட சேர்ந்து 2 விஷயங்கள் உயிர்த்தெழுந்தது. ஒன்று நன்மை உயிர்த்தெழுந்தது, 2வது கிருபை உயிர்த்தெழுந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த உயிர்த்தெழுந்த நாள் அன்று அவரோட இருந்தவர்கள், அந்த ஸ்திரீகள், அவங்களாம் எல்லாம் ஒரே சந்தோஷம். ஏன் ஏன் அவ்வளவு சந்தோஷம்? இயேசு வந்துட்டாரா, அவர் வந்து மரித்தவர்கள்லாம் எழுப்பி இருக்கிறாரு, அப்ப அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்ற நற்செய்தியை காட்டிலும் அவங்க எல்லாருக்கும் ஒரு கம்பைல்டா ஒரு நற்செய்தி வருது. என்ன அப்படின்னா, திருப்பி நமக்கு நன்மை கிடைக்க போகுது. பிசிக்கல் ஃபார்ம் தொடுறாங்க. தோமாதான் தொட்டு பார்க்குறாரு, பிசிக்கலா டச் பண்ண முடியுது, ஆணி பாய்ந்த கரங்களை பார்க்க முடியுது, அவர் விழாவை பார்க்க முடியுது, அவரை நான் என்னால் டச் பண்ண முடியுது. உடனே அவர் போயிட போறாருன்னு அவங்களுக்கு தெரியாது பாருங்க. ஒரு ஹோப் ஹியூமனிட்டிக்கு அந்த டைம், எஸ்பெஷலா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உயிர்த்தெழுந்தது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, நன்மை உயிர்த்தெழுந்தது, கிருபை உயிர்த்தெழுந்தது. அதன் விளைவாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இயேசுவின் சீஷர்களாகிய எங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையும் உயிர்த்தெழுந்தது. அவ்வளவு நேரம் அந்த 2 நாள் ரொம்ப மோசமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உயிர்த்தெழுந்தது, இனிமேல் ஜாலி அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இயேசு என்ன பண்றாரு, அந்த உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாட்கள் வந்து மனிதர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. இப்படி சொல்லணும்னா 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த பின் 40 நாட்கள் நன்மையும் கிருபையும் இந்த உலகத்தில் இயேசு என்கிற வடிவத்துல வந்து சுற்றி திரிந்தது, காட்சி அளிக்கிறாரு. வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:3 வசனம் எப்படி சொல்லுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளிலும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, நன்மையும் கிருபையும் தரிசனமானது, பார்க்க முடிஞ்சது. தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களே அவர்களுடைய பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நன்மையும் கிருபையும் மரித்த மாதிரி தோன்றலாம், சைலண்டா இருக்கிற மாதிரி தோன்றலாம்.
ஆனால் 3வது நாள்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நற்செய்தி நான் சொல்றேன். ஃபார் எவ்ரி ஃப்ரைடே தேர் இஸ் a சண்டே. ஃபார் எவ்ரி சாட்டர்டே தேர் இஸ் a சண்டே. ஃபார் எவ்ரி டெத் தேர் இஸ் a resurrection. எல்லா மரணங்களுக்கும் உயிர்த்தெழுன்னு ஒரு காரியம் இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஹோப், கிறிஸ்டியன்ஸோட ஹோப்பே. நம்மளுடைய மரணங்கள் உட்பட நான் செத்தா கூட நான் வந்து உயிர்த்தெழப்போறேன் இயேசுவின் வருகையில். எவ்வளவு நற்செய்தி பாருங்க அது. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் மரித்தார், கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப எல்லா ஒரு மாதிரி சேடான துக்கமான ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு நாள் புரிஞ்சுக்கணும், இந்த நாள் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தார் என்றால் அதோட ஆப்போசிட்டா உயிர்த்தெழுதலும் நான் அனுபவிப்பேன். ஓகேவா? இந்த துக்க நாளுக்கு ஏற்ப இரட்டத்தனையான சந்தோஷம். இப்ப எது அதிகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இயேசு மரித்தார் என்கிற அந்த துக்கம் அதோடைய அளவுக்குள்ள ஒரு 100% ஸ்கேல் வச்சோம்னா எது அதிகமா இருந்திருக்கும்? குட் ஃப்ரைடே உடைய துக்கம் அதிகமா, உயிர்த்தெழுந்த நாளுடைய சந்தோஷம் அதிகமா? கம்பேரிட்டிவ்லி நான் அந்த இடத்துல இருந்தேன்னா துக்கம் ரொம்ப அதிகம். வாழ்க்கையில இது போன்ற ஒரு துக்கமான நாள் இல்ல அப்படின்ற பீக் பீக் துக்கமான நாள் அந்த நாளா தான் இருந்திருக்கும். அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உயிர் தெரிந்துட்டாரு, காட்சியளித்தாரா. அவர் என் முன்னாடி தேவ பிரசன அப்படி அந்த ரூமுக்கு முன்னாடி வந்து அவர் ரூமுக்குள்ள வந்து அவர் நிற்கும் போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சந்தோஷத்துடைய உச்சம். எந்த அளவிற்கு சந்தோஷத்துடைய உச்சம்னா, அப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க, மக்தலேனா மரியாள் போயிட்டு தழுவிக்க போயிட்டாங்க அவரு. எப்படி போயிட்டு கிட்டத்தட்ட கிளிங்கிங் ஆன் டு ஹர்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஓகேவா? அப்படி என்னன்னா வந்துட்டீங்களா போயிட்டு அப்படியே எகிரி கட்டி பிடிச்சி பார்ப்பாங்களா. அப்ப சொல்லிட்டாரு, இருங்க இருங்க இருங்க, எனக்கு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் பரமேற போறேன், ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை போயிட்டு சொல்லு. ஏன்னா நம்மளா இருந்தேன்னா நான்லாம் விட மாட்டேன், காலை போய் கட்டி பிடிச்சிருப்பேன். கட்டி பிடிக்கணும் எப்படின்னா எதனா அதெல்லாம் நான் விட மாட்டேன். ஏன்னா இதுல ஒரு விஷயம் அடங்கியிருக்கு பாருங்களேன். ஏன் தெரியுமா அவர் வந்து அனுமதிக்கல? நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சக்கூடாது, இயேசு வந்து ஸ்திரீகளை தொடவில்லை அப்படிலாம் கிடையாது. அவரு பாவியான ஸ்திரீ காலில் போட்டு அழுது கூந்தல் தடவி முத்தம் கொடுக்கறதையே அனுமதிச்சு, இல்ல இல்ல எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு பாகுபாடு பார்க்காம பழகின ஒரு நபர். அதனால அவருக்கு வந்து அந்த கட்டி பிடிக்கிறது, அவர் மேல கிளிங் பண்றதுலாம் அவருக்கு மேட்சே கிடையாது. விஷயம் என்னன்னா, நம்ம பழைய ஃபார்மேட்லயே என்ன ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹை நம்ம இயேசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா செல்லம், அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன் செல்லம் ஏசப்பா, அந்த ஃப்ளோல வந்துச்சு. வந்துட்டீங்களா ரபி, வந்துட்டீங்களா ஏசப்பா அப்படின்ற மாதிரி, இனிமேல் உங்களை விட போறது இல்லைன்ட்டு கிளிங் பண்ணிக்க. ஓகேவா? அவர் கிளிங்னா புடிச்சுன்னு தொங்குறது, குழந்தைங்க புடிச்சு தொங்குங்கல்ல அப்பா கால, அந்த மாதிரி கட்டி தழுவ போமான்னு சொல்லி, இல்ல 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 இனிமேல் வந்து நான் பழைய மாதிரி வந்து உங்க கூட இருக்க முடியாது, என்னை புடிச்சுன்னு தொங்குற வேலை இல்ல, இனிமேல் என்ன வந்து பிசிக்கலா டிபெண்டா இருக்காதீங்க. அதுதான் அந்த 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 சைனோட அர்த்தம். என்னை தொடாத அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், நீ ஒரு ஸ்திரீ, நீ ஒரு பெண், என்னை தொடாத அப்படிலாம் கிடையாது. ஆம்பளை பண்ணியிருந்தாலும் அவர் வந்து ஃபுல்லா டிபெண்டா என்ன இருக்காதீங்க, இனிமேல் நீங்க நிறைய காரியங்களை செய்யணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுறது. சொல் கமாண்ட் என்னன்னா, இருமாருமா, இப்ப இதை பண்ணாத, என்னை தொடாத, நான் பிதாவின் இடத்துல போறத பற்றின விஷயத்த போய் சீஷர்களுக்கு அறிவின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஓட்டாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, பிசிக்கலா அவரை டிபெண்ட் பண்ணிருந்த நன்மையும் கிருபையும், ஓகேவா, அதுலதான் நம்ம இருக்கோம். பிசிக்கலா இயேசுவின் நன்மை, இயேசுவின் கிருபை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தவர். இயேசு வந்துட்டாரா லபக்கன்னு கட்டி பிடிச்சிக்கலாம். பிசிக்கலா இனிமேல் டிபெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் நீங்க என்ன பார்க்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. நான் சொன்னேன்ல, எனக்கு பிடிச்சி தொங்காத. ஏன்? ஏன்னா இன்னுமே எனக்கு பிசிக்கலா நீ ஆக்டிவேட் பண்ண முடியாது, என்ன ஆக்சஸ் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் தான் நடக்க போறேன், வேற ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போறேன், நீ ஏன் கவலைப்படுற? உனக்குள்ளவே நான் வரப்போறேன் ஆவியானவர் என்கிற வடிவத்துல. கொஞ்சம் ஒரு 50 days அவங்களுக்கு டேஸ் கொடுக்க சொல்லல அவரு. ஆனா நமக்கு தெரியும் இல்லையா டேஸ், ஒரு 50 நாள் கொஞ்சம் பொறுத்திருந்தேன்னு வைங்களேன், காத்திருந்தீங்கன்னா பெரிய விஷயம் உனக்கு கிடைக்க போதும். இப்ப இயேசுவை பிடிச்சி தொங்குறது, இயேசுவோட இணைந்து பயணிக்கிறது எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு 3 வருஷம். அதை காட்டிலும் பிரம்மாண்டம் என்ன தெரியுமா? ஏன்னா இயேசுவால, ஏன் இயேசுவோடைய உயிர்த்தெழுதலும் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ட்ரி ரொம்ப முக்கியம்னா, கடவுள்னாலே என்ன, எல்லா இடங்கள்லயும் எனி டைம் இருப்பாரு. ஓகே, ஒரே நேரத்துல 2 இடத்துல இருப்பாரு. அதுதான் கடவுள். அவர் தான் கடவுள் இல்லையா? ஆதி முதல் அவர் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. ஆனா 33 வருஷம் அவரால் அப்படி இருக்க முடியல. அதுதான் விஷயம். காண ஒரு கல்யாணத்துல ஏசு அற்புதம் தான் செய்யறாருன்னா, இன்னொரு இடத்துல ஏசியால அதே அற்புதத்தை இயேசுவால செய்ய முடியாது. ஏன்னா பிசிக்கலா எங்க மாட்டேங்கினாரு. காணா அந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. அவர் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு அடுத்த நாள் தான் போக முடியும். இப்போ ஒரு இடத்துல ஐயா என் பொண்ணு இந்த மாதிரி சிக்கா இருக்கிறாங்க, வாங்க செத்துற போறான்னு கூட்டிட்டு போகும்போது
ஸ்டாப் ஆயிடுறாரு ஒரு இடத்துல. இந்த அம்மா வந்து நடுவுல டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பிசிக்கலா அவர் அங்கேயும் ஹீல் பண்ணும், இங்கேயும் ஹீல் பண்ணும். ரெண்டுமே அவருடைய பிள்ளைகள் தான், இயேசுடைய பிள்ளைகள் தான். இங்க பண்ணிட்டு இருக்கும் போது நியூஸ் வருது, அந்த அம்மா அவங்க பொண்ணு செத்து போச்சான். இவர் வந்து இல்ல இல்ல கவலைப்படாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதுன்னு சொல்லிட்டு இங்க முடிச்சுட்டு பிசிக்கலா டைம் எடுத்து மரித்த நபரை தான் உயிர் தேட வைக்க முடியும். ஏன்னா பிசிக்கலி இயேசுவாகல, மனுஷனா பிறந்த பாவம் ஒரு சாபம் பாருங்களேன். மனுஷனா பிறந்ததுனால மனிதர்களாகிய உங்களையும் உங்களை மாதிரி என்ன மாதிரியும் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் அட் அ டைம் ஒரு இடத்துல தான் செய்ய முடியுது. he can't access everything like he was God. ஏன்னா 100% அவர் மனுஷன் கூட. அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு ரொம்ப நற்செய்தி யாருக்கு ரொம்ப அப்பா ரொம்ப கஷ்டம்டா இந்த மனுஷனா இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த எப்படி சொல்றது அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவருக்கு பயங்கர டெலிவரன்ஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா கடைசி அந்த மனுஷனா நம்ம இல்லை. ஏன்னா இப்போ இருங்க என்னுடைய ப்ரிப்பரேஷன்ல இது இருக்கா தெரியல. ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோடைய வசனங்கள் நம்ம டைம் இருந்தா பார்க்கலாம். என்ன அப்படின்னா சண்டே அன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பட்டுன்னு பார்த்தா எம்மா ஒரு சீஷர்கள் கிட்ட பேசினு இருக்க. நல்லா புரிஞ்சுக்கணும் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட். கொஞ்ச நேரத்துல அவங்க அங்கிருந்து அந்த சீஷர்கள் அங்கிருந்து டிராவல் பண்ணி வரதுக்குள்ள ஆண்டவர் இங்க பிரசண்டா இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இல்லை, அவரால் டக் டக்குன்னு எங்க வேணா மூவ் பண்ண முடியும். பூட்டப்பட்ட கதவுகளின் மத்தியில் அவரால் சரண் இறங்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அவர் ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஓகேவா? அவர் வந்து ஒளியின் வஸ்திரம் தரித்திருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆதியில மனுஷன் இழந்தான் இல்லையா அதை யோசிச்சு பார்க்கும் போது அவர் 100% அப்ப காடா இருந்தார், மனுஷனா இருக்க முடியல. ஓகேவா? அதனாலதான் பயந்துடுறாங்க ஆவி ஏதோ அப்படின்ற மாதிரி. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது இந்த இந்த நன்மையும் கிருபையும் பிசிக்கலா கண்ணு வேணானா கண்ணு, ஆவிக்குரிய ரீதியில இல்லை. அவங்க அப்படி பார்க்கல. இயேசு வரும்போது சுகப்படுத்துனா சுகப்படுத்திடுவார், அவ்வளவுதான். வியாதியில இந்த சுகம் எல்லா விதமான காரியங்களும் பிசிக்கலா நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நன்மையும் கிருபையும் பிசிக்கல் ஃபார்மேட்ல இருக்குது. நம்ம பிடிச்சி தொங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு இரு ரொம்ப நாளே என்ன பிசிக்கலாவே ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கினீங்க. நல்ல விதத்துல நன்மையும் கிருபையும் பிசிக்கல் ஃபார்மேட்ல வந்துச்சு. இனிமேல் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற காரணம் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதனால இந்த நன்மையும் கிருபையும் ஆவிக்குரிய ஃபார்மேட்ல நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கணும் பை ஃபெய்த். அதுதான் விசுவாசத்தின் மூலியமா. என்ன உங்களால தொட முடியாது இனிமேல் வருகிற நாட்கள்ல. ஆனா நான் உங்க கூட தான் இருப்பேன். ஆவியானவர் என்ற வடிவத்துல நான் உங்க கூட தான் இருப்பேன். அதனால பை ஃபெய்த் அண்ட் பை பிரேயர் என்ன உணர கத்துக்கோ. இயேசுவே அப்படின்ட்டு கட்டி போச்சுக்கல இப்ப யாரும் நமக்கு யாரும் இல்லை பாருங்க. இயேசுவேன்னு கட்டி போச்சுக்கு யாரு இருக்கிறான்? ஆனா ஹோலி ஸ்பிரிட்டோட ஹக்க அந்த அந்த கட்டி தழுவுதலை நல்ல ஐக்கியத்துல இருக்கிற அவரோட ஐக்கியத்துல இருக்கிற அனைவரும் உணர்ந்திருப்போம். இயேசுவினோட பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை உணர்ந்திருக்கிறோம். நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டா பரிசுத்த ஆவியானவருடைய முத்தங்களை உணர்ந்திருக்கிறோம். பெக்மான் சாயெல்லாம் எழுதிட்டாரு பாருங்க. கவர்ச்சி நாயகனே கண்கள் கரம்பு கைவிடா கண்மலே என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். எவ்வளவு ஒரு கண்டென்ட்டான ஒரு சாங்கு. ஓகேவா? ரூமு கூட்டின்னு போங்க அன்பில் களி கூறலான்றது வந்து ரொம்ப உச்சக்கட்ட லவ்ல இருக்கிற கணவன் மனைவி பாட வேண்டிய ஒரு சாங்கு. எப்படி எழுதுறாரு பெக்மான் ஐயா? நம்ம ஜாலியா பாடுறோம், நம்மளும் பாடுறோம். கவர்ச்சி நாயகனே. ஏன்னா அவரு பரிசுத்த ஆவியானவருடைய முத்தங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பையும் பெக்மான் ஐயா பாட்டுல நிறைய முத்தம்னு வரும். காட் அண்ட் முத்தம் இன்டர்லிங்க் ஆகி வரும். சாலமன் ராஜா மாதிரி இருந்திருக்கிறாரு அந்த உறவுல. எப்படி அப்படின்னா பிசிக்கலா இல்ல, ஆனா என்னால ஆவிக்குரிய ரீதியில அவருடைய தொடுதலையும் அவருடைய அன்பையும் அவருடைய அறவை எல்லாம் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும்ன்ற சத்தியம் அவங்களுக்கு புரிஞ்சுது. அதான் சொல்ல வந்தாரு, இரு தொடாத, பிசிக்கலா இனிமேல் ஆக்சஸ் பண்ண முடியாது. நன்மையும் கிருபையும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் வேற வேற லெவல்ல வரும். நான் போகிறது உங்களுக்கு நல்லதுன்னு அதனால தான் சொல்றேன். ஓகேவா? சோ இப்ப இது இல்ல செய்தி. 50வது நாளை பத்தி பேச போறீங்களா? அது இல்ல செய்தி. அது பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு பார்க்கலாம். இப்போ 40வது நாள் அவர் வந்து அசெண்ட் ஆகுறாரு, பரமேறாரு. அப்போ 40க்கும் 50க்கும் நடுவுல 10 நாட்கள் கேப் இருக்கு. இவங்களுக்கு 10 நாள்னு தெரியாது. காசருக்கு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நமக்கு தெரியும் 10 நாட்கள் கேப் இருக்கு. அந்த 10 நாட்கள் நன்மையும் கிருபை என்ன இருக்கும்? இயேசு மேல போயிடுறாரு. 10 நாள் கழிச்சு தான் பரிசுத்த ஆவியானவர் வராரு. பரிசுத்த ஆவியானவருக்கும் நன்மைக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் கிருபைக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கு. அவரும் கிருபையின் பரிபூர்ணம், நன்மையின் பரிபூர்ணம். அவர் நமக்குள்ள இருக்காரு. அப்படி அது அவர் பக்கம் இருக்கட்டும். இது எனக்கு தெரியும். ஆனா இந்த 10 நாள் என்ன நடந்திருக்கும்? நன்மைக்கும் கிருபைக்கு என்ன நடந்தது? ஆப்சென்ட் ஆயிட்டு இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:4 வசனம் எப்படியா இருக்கு? அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளுக்குள்ளே
பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவார். அதாவது அவர் மறிக்கிறாரு, 40 நாட்கள் இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் சீஷர்களுக்கு. சீஷர்களுடைய இடத்துல உங்களை நீங்க பொறுத்து பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாள் காத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். உங்களுக்கு கண்டிப்பா யூ கோனா பி ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம் ஆக போறீங்க ஆவியினால அப்படின்னு சொல்லிட்டு பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இருங்க இருங்க இருங்க, ரொம்ப கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ண, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. இந்த 40 நாளுக்கு முன்பதாக ஒரு விஷயம் நடந்துச்சு. இங்க என்ன சொல்றாரு? ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம், ஓகேவா? ஆனா 40 நாளுக்கு முன்பதாக இயேசு ஒரு விஷயம் பண்ணாரு. கொஞ்சம் அப்படியே 40 நாள் முன்னாடி போலாமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் நான் படிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், இது வந்து ஈஸ்டர் சண்டே, ஓகேவா? இயேசு உயிர்த்த ரிசரக்ஷன் சண்டே. அன்றைய தினம் சாயங்கால வேலைகளே, என்னது டைம் பீரியட்னா சாயங்கால வேலை, சாயங்கால வேலையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, ரொம்ப பயத்தின் உச்சத்துல இருக்கிறாங்க. யாருக்கு? யூதர்களுக்கு. நம்மளும் செத்துற போறோம்னா, நம்மளே அரெஸ்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி. சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் சீஷர்கள் என்ன பண்றாங்களாம்? கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, புரியுதுங்களா? பூட்டி இருந்தாலும் ஒரு ஆள் உள்ள வர முடியும், ஓகேவா? நின்று என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். ஃபர்ஸ்ட் வேர்டு அவர் பார்க்கும்போது சீஷர்ல பார்த்தீங்கன்னா சொன்ன வேர்டு சமாதானத்தை அவர் வந்து கட்டளையிடுறாரு. ஏன்னா வாட் தேவர் லேக்கிங் இஸ் சமாதானம். சமாதானம் யாரு? அவரும் இயேசுதான். வந்தினுமே வரும்போதே ஒரு பண்டில்ஸ் ஆஃப் சமாதானம் வேணுமா சமாதானம், சந்தோஷம் வேணுமா சந்தோஷம், நன்மை வேணுமா நன்மை, கிருபை வேணுமா கிருபை, எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜா வராரு. ஆனா அவர் யூஸ் பண்ண வேர்டு வந்து சமாதானம் என்றார். 20ஆம் வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி திருப்பி சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று. இதுதான் முக்கியம். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி 22ஆம் வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இருங்க இருங்க இருங்க, பரிசுத்த ஆவியை எப்போ சீஷர்கள் பெற்றுக்கொண்டாங்க? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாள் பெந்தெகோஸ்து நாள் அன்னைக்கு சிஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். வரங்களினால் அவங்க நிரப்பப்பட்டாங்கன்னு தெரியும். இது என்ன அப்போ ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஊதுறாரு, சொல்றாரு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, ஆதியில தேவன் மனுஷனை படைத்ததுக்கு அப்புறம் அவன் மேல வந்து ஊதுனாரு. மனுஷன் நாசியிலே அவன் மேல நாசியில ஊதுறாரு. மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அதுக்கப்புறம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றான். பாவம் செய்யறான். பாவத்தின் சம்பளம் மரணம். யாருடைய மரணம்? காடுக்கும் நமக்கு இருக்கிற உறவு. அதுக்கு முன்னாடி ஒளியின் வஸ்திரத்தை தரித்து, ட்ரெஸ் இல்லை ஆனா அழகா தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒளியின் வஸ்திரம் அவனுக்கு பரிபூர்ணமா ஹி வாஸ் குளோரிஃபைட். ஆடம் அண்ட் ஈவ், ஆதாமும் ஏவாளும். அப்படி இருந்த ஒரு நல்ல மேன்மையில இருந்த அந்த மனுஷன் பாவம் செஞ்சதுனால மேன்மையை இழந்துட்டான். பட்டுன்னு காலி. இப்ப இயேசுதான் உயிர் தெரிந்த அந்த 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 மேன்மையை தான் கொடுக்குறாரு இல்லையா? கொடுத்த ஃபர்ஸ்ட் விஷயம், டே அப்போ இழந்தீங்களா ஒரு சுவாசத்தை, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் யார் தலைக்கீழ நின்னாலும், ஆதாம் ஏவாள் பாவத்துக்கு அப்புறம் தலைக்கீழ நின்னாலும், இப்போ இப்படி சொல்றேன் பாருங்க, தலைக்கீழ நின்னாலும் அந்த இன்டிமசி ஃபீலே ஆக முடியாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் தான். தேர் வாஸ் செப்பரேஷன். அதனாலதான் அந்த திரைச்சியில இருந்துச்சு. ஆசாரியா யார் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தா கூட நீ இருந்துக்கோ, உன்னால மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உன்னால போக முடியாது. நீ நீ அதற்கென்று நியமிக்கப்பட்ட பிரீஸ்டா இருந்தா மட்டும்தான் போக முடியும். இப்போ தாவீது ரொம்ப பரிசுத்தவான், ரொம்ப கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவன். டக்குன்னு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியுமா? செத்துருவாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கிருபை அளிக்கப்பட்டாலும் ஒரு லிமிட், தெர் வாஸ் எ லிமிட். நிறைய பேர் கர்த்தருடைய பிதாவாகிய தேவனோட குமாரனாகிய கிறிஸ்துவோட ஐக்கியமா இருந்திருக்காங்க. பழைய ஏற்பாட்டிலேயே வார்த்தையாகிய தேவனோட ஐக்கியமா இருந்திருக்காங்க. ஆனா யாருமே ரொம்ப பின்னி பிணைந்து இல்லை. கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறாங்க. ஆனா இப்படி இருக்க முடியல. காரணம் என்னன்னா, தேர் வாஸ் செப்பரேஷன் பிகாஸ் தேர் வாஸ் சின். ரத்தம் தெளிக்கப்படல. அவங்க வந்து பலி செலுத்தினே தான் இருக்கிறாங்க. சரமாரியா பலிகிடுறாங்க. பலிகள் அதிகமாயிட்டே போகுது. இந்த பக்கம் பாவம் பெருகிட்டே போகுது.
ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, இந்த இன்டிமேசிக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா ஆதியில கொடுக்கப்பட்ட அந்த சுவாசம், அந்த ஆவி இட் வாஸ் மிஸ்ஸிங். ஸோ யார் அப்ப கொடுத்தாரோ அதே தலைவர் மாம்சமாகி, அந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி உலகத்திற்கு வந்து உயிர்த்தெழுந்த பின்பு, அவர் உலகத்துல இருக்கும்போது மனுஷன் 100% மனுஷன் இல்ல, அவரு அங்க ஊதி இருக்க முடியாது, பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியாது. அதனால உயிர்த்தெழுந்த பின்பு 100% காட் ஆயிட்டு, அங்க 100% மேனான்னு தெரியாது. அவரு மனுஷனுக்குலாம் ஒரு வரையறை இருக்கும். ரூமை தாண்டி டக்குன்னு அப்படியே இந்த மேஜிக் மாதிரிலாம் போக முடியாது. ஆனா இவர் இங்க போறாரு பாருங்களேன். டக்குன்னு ரூம் சாத்தி ரூம்ல வந்து பகீரன் ஆயிடுச்சு. வந்து நம்ம ஊதி சொல்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சோ அப்ப இங்க ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் கிடைச்சிச்சானா கிடைக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் ஊதுறாரு. ஓகேவா? அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஆதியில பண்ண ஒரு விஷயத்தை இங்க பண்றாரு. பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு இங்க ஒரு கீ இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு. நல்லா புரிஞ்சு 23ஆம் வசனம், ஜான் 20:23. பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ளுங்கள், கமா, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். இப்போ கேள்வி என்னன்னா, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு இதை ஏன் சொல்றாரு? புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னா என்ன சொல்லணும்? ஓ அற்புத அடையாளம் செய், ஓ அந்நிய பாஷையில பேசு, ஓ நிறைய காரியங்கள் கத்தருக்காக ராஜ்யத்திற்காக மக்களை ஆயத்தப்படுத்து, இப்போ அக்கினியா பிரசனம் எதனா சொல்லியிருக்கலாம். ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு கொடுக்கிற ரூல் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீ இனிமேல் யாருடைய பாவங்கள் எல்லாம் நீ மன்னிக்கிறியோ, எப்படி 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 இதுக்கு முன்பதாக பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கடவுள் மட்டும்தான். நான் எப்படி பாவங்களை மன்னிக்கிறது? எனக்கு என்ன அத்தாரிட்டி? ஆண்டவர் ஊதி சீஷர்களை மேல அப்படியே அப்படியே அப்படின்னு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த விதமான அதிகாரம் தெரியுமா? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை மனுஷர்களுக்கே கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயம் பாருங்க. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு விரோதமா ஒருத்தன் தப்பு பண்றான், சரிப்பா போனா போட்டு மன்னிக்கிறேன்னு சொல்லலாம். பாவங்கள் ப்ளூரல். எனக்கு விரோதமா அப்படின்னா பேச செய்யும். பாவங்கள்னாலே கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற விஷயம். ஓகேவா? எனக்கு விரோதமா யாரா செஞ்சா அதை பார்க்க குற்றம் எப்படி என்ன வச்சுக்கலாம். பாவங்களை மன்னிக்கிறதற்கு எவ்வளவு பெரிய கொடிய பாவனம் என்ன இருக்கும். ஹோலி ஸ்பிரிட்னால யாரு நிரப்பப்படுறாங்களோ, பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் கிட்ட இருக்காரு அப்படின்னா பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்படுறது. அது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு நினைக்கிறேன். எவர்களுடைய பாவங்களை நீங்க மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பிரதர், அவங்க சாரியை கேட்கலனாலும் மன்னிக்கப்படும். அதுதான் விஷயம். அந்த அத்தாரிட்டி. இப்போ எத்தனை பேர் கேட்ட, இப்போ இந்த கெட்ட குமாரன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இளைய குமாரன் அப்பா கிட்ட வந்து சாரி கேட்டான். சாரி கேட்டதுக்கு அப்புறம் மன்னிக்கல. அப்பா அந்த அந்த சாப்டர் நல்லா படிக்கலாம் எங்க வீட்டுல லூக்கால சாரி கேட்டதுக்கு அப்புறம் மன்னிக்கல, வந்தனுமே மன்னிச்சிட்டார். ஓகேவா? ஏன் அப்படின்னா அதுதான் அப்பாவுடைய அன்பு. சோ அவர் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம சீஷர்ல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருனாப்பா, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ, நிறைய பேருக்கு மன்னிக்கிறதே கஷ்டமாகுது. ஆனா அதிகாரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படின்னா, எப்பா அவன் தப்பு பண்றான், பண்ணாம போறான், நாளைக்கும் திருப்பி பண்ணுவான், அதெல்லாம் இல்ல விஷயம். நீ மன்னிக்கிறியா இல்லையான்றதான் கீ. நீ மனுஷன், நான் மனுஷன். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு ஆவியானவர் மூலியமா. ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்றது. ஓகே, அப்ப என்ன அதிகாரம்னா, நம்மளால பாவங்களை மன்னிக்க முடியும், பிறருடைய பாவங்களை மன்னிக்க முடியும். இப்ப நான் மனசார ஒரு நபருடைய பாவங்களை மன்னிச்சுட்டேன்னா அது அகற்றப்படும். பாருங்க, அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பாண்டவருடைய டேட்டா நீ தான் மன்னிச்சிட்டியே, நீ வேற நான் வேற, எப்படி நீ என் பிள்ளையாச்சு, நீ என்னோட சீசனாச்சு, உன்னை அதிகாரம் கொடுத்துட்டு போறேன், பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளு. யாரை மன்னிக்கணும், எப்பேற்பட்ட காரியங்களை மன்னிக்கணும் ஆவியான உணர்த்துவாரு. மணின்னு சொன்னா மனுஷன். இஃப் காட் வாண்ட்ஸ் யூ டு ஃபர்கிவ் சம்ஒன், ப்ளீஸ் ஃபர்கிவ் தெம். அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச்சே கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் டேட்டா தரணும் எங்க போகுது? யோசிச்சுங்க. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ, இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு டக்குன்னு பாவ மன்னிப்புக்கு வந்துதான் இருப்பாரு. ஏதோ ஒரு கீ, ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்கு, தியானிங்க தனியா. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அடுத்ததும் ரொம்ப முக்கியம், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவிற்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தட் வேர்ஸ் சந்தோஷமும், செகண்ட் பார்ட் ஆஃப் தட் வேர்ஸ் ரொம்ப ரிஸ்க். நான் அன்பா உங்களுக்கு சொல்றேன், யாரையும் மன்னிக்காம இருக்காதீங்க, யாருடைய பாவங்களையும் மன்னிக்காம இருக்காதீங்க. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. மன்னிக்க பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட ஒத்தாசிக்காங்க. சப்பா
இவங்க செஞ்சது ரொம்ப மோசமான துரோகம், என்னால சத்தியமா மன்னிக்க முடியாது, ஐம் வெரி சாரி, ஹெல்ப் மீ கேட்டீங்கன்னா அவர் வந்து மன்னிக்கக்கூடிய சுபாவத்தையும் குணநலங்களையும் அந்த விதமான ஒரு பெரிய ஹார்ட்டையும் நமக்கு கொடுப்பாரு. காலப்போக்கில் நிச்சயமா மன்னிப்போம். ஆனா மன்னிக்காம கடின இருதயத்தோட இருக்காதீங்க. ஏன் அதை சொல்றேன்னா, அந்த ஆத்மா நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்க எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். அவங்க கர்த்தரை அறிஞ்சுக்கல. கர்த்தரை அறிஞ்சுக்கினா டைரக்டா அவங்க மன்னிக்கப்படலாம். இப்ப கர்த்தரை அறியாத ஆத்மாக்களுடைய இப்ப உதாரணம் சொல்றேன் பாருங்க. இயேசு சிலுவையில தொங்கின்னு இருக்கிறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார் கேட்கும்போது இம்மிடியட்டா அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். ஏன்னா கேட்கறது யாரு? இன்டர்செக்ஷன் பண்றது அவருடைய குமாரன். அந்த செகண்டே அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பாவ மன்னிப்புலாம் ஒரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த செகண்டே அவர்கள் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். காரணம் யாரு? கேட்ட நபர் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஹோலி ஸ்பிரிட்லாம் ரொம்ப முக்கியம். ஐ நோ. என்ன பண்ணணுமா? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால நீ யாருடைய பாவங்களை மன்னிக்கிறியோ அவங்களுக்கு மன்னிக்கப்படும். மன்னிக்காம இருந்தா அவங்களுக்கு மன்னிக்கப்படாது. அதனால உணர்ந்து டைம் இருக்கும் போதே அந்த ஆத்மா செத்துறதுக்கு முன்பதாகவே மன்னிக்க கத்துக்கோ. ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகாம இருக்க அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற பட்சத்துல நான் எவ்வளோ மன்னிக்க முடியாத சூழ்நிலைகளை மன்னிக்க முடியாத நபர்களா இருந்தாலும் நான் எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட ஹோலி ஸ்பிரிட்டோடைய பரிபூரணத்துல அவங்கள மன்னிக்க நான் முயற்சி பண்ணணும். மன்னிக்கிற ஹார்ட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு ஆத்மாவை நரக விழும்புல இருந்து என்னால தப்பிச்சுக்க முடியும். நான் மன்னிச்சிட்டேன்னா அவர் மன்னிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆண்டவர் பொச்சுக்கினாங்கன்னா சூப்பரான லைஃப் அவங்களுக்கு வழங்கப்படும். ஓகேவா? ஸோ சீரியஸான ஒரு வேர்டு. ஓகேவா? இப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்ப திருப்பி அப்போஸ்தலர் 1க்கு வரலாம். என்ன சொல்லிட்டாரு அப்பா? சொன்னங்கப்பா, நான் போறேன், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போறாரு இல்லையா? அதனால அங்கேயே ஊதிட்டாரு. ஆனா நிரப்பல. ஓகேவா? பிரீத் பண்ணிட்டாரு. உள்வாங்கிக்கிறாங்க, கான்செப்ட புரிஞ்சுக்கினாங்க. பாவம் மன்னிப்பு அடங்கிக்குது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. கொஞ்ச நாள் வெயிட் பண்றாங்க, 50 டேஸ். அதுக்கப்புறம் யார் இந்த உலகத்துக்கு வரா அப்படின்னா, இன்னொரு பிரம்மாண்டம் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார். அந்த பிரம்மாண்டத்திற்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். ஹோலி ஸ்பிரிட் தான் அந்த நன்மை. ஹல்லேலூயா. இப்ப எப்படி சொல்லலாம்? பரிசுத்த ஆவியானவர் ஈக்குவல் டு நன்மை. எப்படி? ப்ரூஃப் இருக்குதா? ப்ரூஃப் இருக்குதே. ஆவியின் கனியில ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு ஒரு அது கனின்னு சொல்ல முடியாது. ஆவியின் கனியில ஒரு ஒரு காம்பனன்ட், ஒரு பார்ட் என்ன அப்படின்னா குட்னஸ். நம்ம நன்மை சொல்றோம். நற்குணம் அப்படின்னு வரும் தமிழ்ல. குட்னஸ் தான் நம்மளுடைய தியானம். சங்கீதம் 23:6 என்னன்னா குட்னஸ் தான். குட்னஸ் அண்ட் லவ், குட்னஸ் அண்ட் மர்சி. நன்மையும் கிருபையும் சொல்றோம் இல்லையா? அது வந்து இங்க நற்குணம் இருக்கு. பட் ஆவியின் கனி வந்து குட்னஸ். அப்போ ஆவியின் கனி, ஆவியானவருக்குள்ள என்ன அடங்கி இருக்குன்னா குட்னஸ் அடங்கி இருக்கு. நான் எப்படி சொல்றேன்? நன்மையின் பரிபூர்ணம் ஆவியானவர். எப்படிங்க சொல்றீங்க? எப்படிங்க சொல்றேன்? நீங்களும் நானும் இன்னைக்கு சபையா இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்னைக்கு செத்து போயிடாம சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்களுக்கும் நம்மளுடைய மீறுதல்களுக்கும் யார் மன்னிச்சா? யார் மன்னிச்சா? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுறாருன்னா அவர் நன்மை இல்லாம வேற யாருங்க நன்மை? 100% he is that goodness. ஓகே, அவர் தான் நன்மை. பரிசுத்த ஆவியானவர் தான் கிருபை. இதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஜீசஸ் பத்தி பேசும்போது பிரசன்ட்ல நம்ம அவர் கூட இல்ல. அதனால வசனத்துக்கு தான் தேடணும். பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்ம வந்து அவருடைய நன்மைகளையும் அவருடைய கிருபைகளையும் நம்ம ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம். வசனம் எங்கன்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அது யாருதான் கேட்கலாம்னா சண்டை போடுறதுக்கு யாருன்னா வந்து கேட்கலாம், சும்மா தர்க்கம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் ஈக்குவல் டு நன்மை. யாருப்பா சாட்சி? வசனம் இருக்குதா? வசனம் இருக்குது. நெல்சாகமம் 1:13 இருக்குது. எங்க? என் வாழ்க்கையில இருக்குது. என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் செய்த நன்மை யோசிச்சுப்பா. அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையில எந்த நன்மையும் இல்லப்பா. பரிசுத்த ஆவியானவர் தான் கிருபைன்னு சொல்றது எப்படிப்பா? அவர் தான்ப்பா கிருபை. அவர் இல்லாம நான் எங்க போவேன்? நான் இன்றைக்கு செத்துனாம இருக்கிறேன், பரிபூர்ணத்துல இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன், நன்மையின் முழுமையில இருக்கேன், கிருபையின் முழுமையில இருக்கேன். காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாம நான் எங்க போவேன்? திக்கற்றவனா இருப்பேன். அதனால அவர் தான் நன்மை, அவர் தான் கிருபை. இப்ப எப்படி பார்க்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் தான் கிருபை, பரிசுத்த ஆவியானவர் தான் நன்மை. ஹோலி ஸ்பிரிட் இஸ் தட் குட்னஸ், ஹோலி ஸ்பிரிட் இஸ் தட் கிரேஸ். பிரதர், இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சந்தோஷம். வசனம் தான். நீங்க அதையும் தாண்டி கேட்டீங்கன்னா உங்களுக்காக வசனம் கொடுக்குறேன். சகரியா 12:10 தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். பாத்தீங்களா? பல வருஷங்களுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவருடைய பற்றி அட்ரஸ் பண்ணும்போது அவருக்கு பேர் என்னவா? கிருபையின் ஆவி. அல்லேலூயா.
கிருபையின் ஆவி, அவருக்கு பேரே கிருபையின் ஆவி. அதுக்கப்புறம் அந்த கிருபையின் ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஓகேவா? வசனத்தின் அடிப்படையில் இப்ப சொல்லிட்டேன். இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். எபிரேயர் 10:29 நம்ம படிக்கும்போது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அடுத்த வார்த்தை, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அப்படின்னு. சோ ஹோலி ஸ்பிரிட் பத்தி பேசும்போது திருப்பி என்ன வருது? ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவின்னு சொல்லலாம், கிருபையின் ஆவின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வேர்ஸ் அப்படி சொல்லுது, வார்த்தை அப்படி சொல்லுது, நானே சொல்லிக்கிட்டு கிருபையின் ஆவின்னு சொல்றோம். சோ ஹோலி ஸ்பிரிட் தான் நன்மை, ஹோலி ஸ்பிரிட் தான் கிருபை. இப்போ உயிர் தெழுந்த பின்பு அவர் போனாதான், இயேசு போனாதான் பரிசுத்த ஆவியானவர் என்ட்ரி ஆக முடியும் இல்லையா? உயிர் தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுறாரு. விச் மீன்ஸ் ஒரு அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்குது. மனுஷர்களுக்கு என்ன அப்படின்னா, நன்மையும் கிருபையும் மறைச்சிச்சுன்னு நினைச்சோம், நன்மையும் கிருபையும் உயிர் தெரிந்துச்சு. நன்மையின் கிருபையும் உயிர் தெரிந்துச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்போது சொல்ல, இல்ல பாய் நான் கிளம்புறேன், முக்கியமான வேலை இருக்குது, ஒரு கிஃப்ட் வரும், வெயிட் பண்ணுங்கன்ட்டு போயிட்டாரு. ஐயோ, நன்மையும் கிருபையும் மேல போயிடுச்சு, இனிமே என்ன பாப்பானுவோன்னு ஜபத்துல காத்திருந்தாங்க சீஷர்கள். போல நன்மையும் கிருபையும் கொஞ்ச நாள் தான் கூட இருக்கும் இயேசுவா இருந்தாருன்னா. ஏன்னா மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மரணம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒப்பாரி வச்சு அழுகுறானுங்க. இப்ப நம்ம ஏன் ஒப்பாரி வச்சு அழுவது இல்லைன்னா, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுசும் நம்ம கொடுக்கப்பட்டாயிற்று. எப்படி? பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு வடிவத்துல. ஓகேவா? இப்ப நான் எப்படி சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால. பரிசுத்த ஆவியானவருக்கு மரணம் இல்லை. அப்ப என் மரணம் வரைக்கும், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், நான் சாவர வரைக்கும், என் மரணம் என்னை மீட் பண்ற வரைக்கும், இல்ல நான் மரணத்தை மீட் பண்ற வரைக்கும், என் ஜீவன் உள்ள நாள், என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்ன பின்தொடரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த பக்கம் ஒண்ணு கட்டி போச்சுக்க, இந்த பக்கம் ஒண்ணு கட்டி போச்சுக்கும். நன்மையும் கிருபையும் எப்படின்னா, நான் பின்னாடி போக முடியாதுங்க. நான் பின்னாடி போனா மிஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. நன்மையும் கிருபையும் என்ன பின்தொடரும். எப்படி? நான் தான் கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறேனே. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நான் போனா எப்படி என் நிழல் என்ன ஃபாலோ பண்ணுதோ, எனக்குள்ள இருக்கிற ஆவியின் பரிபூரணம் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால, wherever I go, Holy Spirit goes. wherever I move, எங்கெல்லாம் நான் நவுறனோ ஆவியானவர் நவுறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் மூவ் ஆனா நன்மையும் கிருபை என்னோட மூவ் ஆகும். அப்ப நான் அமெரிக்கா போயிட்டேன்னா, நன்மையும் கிருபை, நெல்சனுக்குள்ள இருக்கிற நன்மையும் கிருபையும் அமெரிக்காவுக்கு மூவ் ஆயிடும். தாலி புண்ணில தேடின்னு இருக்காதீங்க பாவம். ஐயோ அங்க இருந்தா நல்லா இருந்தானே, அது வேற பாருங்க. அந்நியானிகள் புலம்பெடுத்தது. நம்மள எப்படி தெரியுமா? நான் இருக்கிற இடம் தான் மேன்மை, நான் இருக்கிற இடம் தான் நன்மை, நான் இருக்கிற இடம் தான் கிருபை. ஏன்? என்னால இல்ல. அப்படிலாம் நம்ம பெருமை பித்திக்க முடியாது. நான் இப்ப சகிஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. நான் இருக்கிற இடத்துல எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால, அதன் நிமித்தம் நான் எங்கெல்லாம் போறனோ, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சோ இதன் மூலியமா, இந்த வசனத்தின் அறிக்கையிடுறது மூலியமா, என் ஜீவனுள்ள நாள் நாம் நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னு சொல்றது மூலியமா எதை நம்ம அறிக்கையிடுறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்ம அறிக்கையிடுறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க இது. சோ இந்த வேர்ஸ ஒரு மந்திரம் மாதிரி சொல்ல கத்துங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்ப்பா, தொடரும். எப்படி? இதனால நம்ம என்ன நினைச்சோம், ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் போல வெளியே இருந்து ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு வாங்கிக்கணும். இப்பதான் தெரியுதுப்பா, நீ செஞ்சு வாங்க வேணாம், ஒருத்தர் செஞ்சுட்டு போய்க்கிறார் சிலுவையில, அதனால நீ ஃப்ரீயா வாங்கிக்கோ. இலவசமாய் பெற்றிருக்கணும், அதனால இலவசமா கொடுக்க போகிறோம் அந்த நன்மை கிருபையும் உலகத்துக்கு. ஹல்லேலூயா! இப்ப பாட்டு நிறைய பாடுகிறேன். இப்ப ஒரு பாட்டு பாடிடலாமா? என்ன சொல்லி பாடுவேன் உங்க நன்மைய, விவரிக்க முடியாத நன்மைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, அதுதான் நன்மை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் நன்மை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. யார் அந்த நன்மை, யார் அந்த கிருபை? இயேசுன்னு நமக்கு தெரியும். இப்போ யார் அந்த நன்மை, யார் அந்த கிருபை? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நன்மை, அவரே நன்மை, என் இயேசு எந்தன் நன்மையானாரே. அவர்தான் நன்மை, அவரே நன்மை, ஆவியானவர் என் நன்மையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை,
அவரே கிருபை, ஆவியானவர் என் கிருபையானாரே. அல்லேலூயா. பெரிய மாபெரும் நற்செய்தி நமக்கு இந்த நாள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் செல்ஃபிஷா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஐயோ, ஈஸ்டர் அன்னைக்கு இந்த மெசேஜ் கிடைச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்குமே. கவலைப்படாதீங்க. நத்திங் இஸ் டூ லேட். சதீஷ் பேசுங்க, சூப்பரா இருந்துச்சு. இந்த நாளும் நமக்கு டிலேடா கிடைச்சாலும் சூப்பரா ஆடாடாடாடா. அப்ப நமக்குள்ளதான் நன்மை வகிக்குது, வசிக்குது. வசிக்கிறார் கிது சொல்ல விடாது. வசிக்கிறார் கிருபை எனக்குள்ள வசிக்கிறார். அப்போ நான் அவர் எந்த அளவுக்கு பசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணி ஆக்சஸ் பண்றனோ அந்த அளவுக்கு அவரை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இருக்கும் போதே பயன்படுத்திங்க சொல்ல மாட்டேன். நீங்க இருக்கும் போதே பயன்படுத்திங்க. நம்மளுக்கு தான் எப்ப வேணா டிக்கெட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம உயிரோட இருக்கும் போதே அவருடைய நன்மையின் பரிபூர்ணத்தையும் கிருபையின் பரிபூர்ணத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஆக்சஸ் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்க அங்க தேடின்னு இருக்காதீங்க. யார நன்மை வேணும், கிருபை வேணும், உங்களுக்குள்ள இருக்கிறாரு. எந்த அளவுக்கு அவரை பரிசுத்த ஆவியானவர் கொழுந்து விட்டு எரிய செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மை பக பக பகவென்று பற்றி எரியும் காட்டுத்தீ போல, கிருபை பற்றி எரியும் காட்டுத்தீ போல. அது யார் கையில இருக்குன்னா, அந்த கேட்டலிஸ்ட், அந்த அந்த நெருப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. எந்த அளவுக்கு பத்த வைக்கிறது யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட இல்ல. அவர் எல்லாருக்கும் எல்லாமே எல்லாம் ஈக்குவலா கொடுக்கப்பட்டிருக்காரு. நீங்க யூஸ் பண்ணீங்களப்பா, நான் என்ன பண்றதுன்னு கேட்பாரு. அதனால உங்ககிட்ட இருக்கு, சரியா பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்பா கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.